தம்பி விஜய் எல்லாம் புரட்சி தலைவருடைய அந்த வள்ளல் தன்மைக்கு கால் தூசுக்கு பெற மாட்டார். அவருடைய உழைப்புக்கு கால் தூசுக்கு பெற மாட்டார். அவர் வேற, இவர் வேற. ஃபார்முலா 1 ரேஸ் தனக்கு பிடித்த பெண் தோழிக்காக அண்ணா சாலையில பண்ணது அதுக்காகத்தான் கேள்விப்பட்டோம். இபிஎஸ் முதலமைச்சரா இருந்தா நல்லதா? விஜயும் உதயநிதியும் ஒரே கேட்டகரி, ஒரே மாதிரி நைட் லைஃப், ஒரே மாதிரி பேட் ஹாபிட்ஸ், ஒரே மாதிரி எந்த விதத்திலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சவங்க இல்ல. அவங்க ஸ்டேட்டை பாத்துக்குவாங்களா? எல்லாரும் சாக போறோம், ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. வணக்கம். இப்போ நம்மோட அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு நிர்மலா பெரியசாமி இருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்ஷய். அதிமுகவுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்திருந்திருப்பீங்க. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. 2 கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஒரு கருத்து கணிப்பு முடிவு தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க மேம் இந்த முடிவுகளை? அதாவது இது எல்லாமே பெய்டு நியூஸ் தானே வந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளா. அது மாதிரி இதுவும் ஒரு விதமான செட்டப், ஒரு விதமான நரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எலெக்ஷனே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நரேஷன்னால என்ன பிரயோஜனம்னு தெரியல. ஐ டவுட் சம்திங். எனக்கு உள்ளுணர்வுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட சேனல் தாவேகா ஆட்சி அமைக்கும் 120 சீட் வாங்கும்னு அப்பட்டமான ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறத பாக்குறப்போ இதுக்கு பின்னால என்னவா இருக்கும், பின்புலம் என்ன இருக்கும், இங்க திராவிட கட்சிகளுடைய ஆட்சி ஒழியணும்னு நினைக்கிறவங்க என்ன செட்டப் பண்ணிருக்காங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எனக்குள்ள வருது. ஆனாலும் அது நம்ம இது முடியறப்ப பாப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் நேத்து நிறைய பேர் பேசினவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்றோம் அப்படின்னா, மே 4ஆம் தேதி 12 மணிக்கு மேல ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். 5 மணிக்கு நம்ம கிட்ட கிளியராவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த நெரேட்டிவ் இன்னைக்கு நேத்து இல்ல, இப்ப கடந்த 1.5 வருட காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு தவறுகளை செஞ்சாங்க அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருக்கேன்னா அதெல்லாம் கிடையாது, பிஜேபியோட உறவு வச்சிருக்கீங்க. பாலியல் பலாத்காரங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, குழந்தைகளை ரேப் அண்ட் மர்டர் பண்றாங்களே, இவ்வளவு அக்கிரமம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்தது இல்லையே, சரிகிட்டு ஓடுதே, சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கேன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க பாரதிய ஜனதாவோட உறவு வச்சிருக்கீங்க. நாட்டுல வரும் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுறாங்க, அரசு ஊழியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஒருத்தர் விடாம எந்த கேட்டகரி, இடைநிலை ஆசிரியர்கள் யாரு போராடினாலும் அது 4.5 வருடங்களுக்கு மேல அவங்க பொறுத்து போராடினதுக்கு பிறகு அவங்கள தரன்னு அந்த குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை நம்ம வீட்டுல குழந்தைய அடிக்கிறது இல்ல. பொண்ணுன்னா பொம்பளை பிள்ளைய நம்ம அடிக்க தொட மாட்டோம். அப்படி வச்சிட்டு இருக்கிற ஊர்ல அந்த பிள்ளைய தரன்னு எடுத்துட்டு போனதை பார்த்தோம். ஒரு டிஎஸ்பி உடைய முடிய ஒரு திமுக நிர்வாகி பிடிச்சு ஆட்டி உலுக்கி அவரை கஷ்டப்படுத்தினதை பார்த்தோம். நிறைய பெண் காவலர்களுக்கு கூட தொடர்ந்து எல்லா பிரச்சனைகள்லயும் திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களே, அவங்க ஆதாரபூர்வமா தெரியுதுன்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் யாருக்கும் இங்க கவலை இல்ல. ஸ்டேட்ல யாரோ ஒரு நடிகன் இவ்வளவு நாள் நடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சுட்டு இப்ப திடீர்னு நாட்டை நான் ஆள போறேன்னு அத எல்லாருமா சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு கொடுக்கறாங்கிறதெல்லாம் நாடு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம இந்த கருத்து கணிப்புகளை இவ்வளவு நாளா எப்படி கருத்து திணிப்பா இருந்ததோ அதே போல இந்த கருத்து கணிப்புகளை கருத்து திணிப்பா தான் நான் பாக்குறேன். ஒருவேளை அதாவது இங்க இருக்கிறது 3 பேர். ஒண்ணு அண்ணன் இபிஎஸ், அடுத்து விஜய், அடுத்து உதயநிதி. அவர் தான் வரப்போறாரு. எப்படி இருந்தாலும் நமது எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு பையனை கொண்டாந்து வைக்கிறதுதான் ஒரு பெரிய அஜெண்டாங்கிறது நமக்கு தெரியுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்ப பாக்குறப்போ இபிஎஸ் முதலமைச்சரா இருந்தா நல்லதா, அல்லது விஜயும் உதயநிதியும் ஒரே கேட்டகரி, ஒரே மாதிரி நைட் லைஃப், ஒரே மாதிரி பேட் ஹாபிட்ஸ், ஒரே மாதிரி எந்த விதத்திலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சவங்க இல்ல. அவங்க ஸ்டேட்டை பாத்துக்குவாங்களா? ஃபார்முலா 1 ரேஸ் தனக்கு பிடித்த பெண் தோழிக்காக அண்ணா சாலையில பண்ணது அதுக்காகத்தான் கேள்விப்பட்டோம். அது ஆதாரபூர்வமா நிறைய பத்திரிகைகள்ல நிறைய இதுல வந்தது. அத கூட இங்க கேள்வி கேட்பாரு இல்ல. இப்படி அதாவது எது வேணாலும் அதிகாரம் கையில இருந்தா பண்ணலாம்னு நினைச்சா நம்மள மாதிரி இன்னும் நியாய தர்மத்துல நம்பிக்கை உள்ள, இன்னும் ஒழுக்க நீதிகளுக்கு கட்டுப்பட்ட, இன்னும் பணத்தை விட பண்பாடு முக்கியம்னு நினைக்கிற
கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்து குமுறிட்டு இருக்கிறமே, அது எல்லாம் எங்க போகும்? விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா வேற நினைக்கிற மக்களை எங்க கொண்டு போய் இது பண்றது? அப்ப அடுத்த தலைமுறையை நம்ம வெறும் போதைக்கும், நம்ம குடிக்கும், போதை மாத்திரைகளுக்கு அடிமையாக்கி வச்சுட்டு ஒண்ணுமே சிந்திக்கிற திறமில்லாத அந்த சின்ன குழந்தைகள், இளைஞர்களை நான் அப்படித்தான் சொல்லுவேன். அடுத்த தமிழ்நாட்டின் அடுத்த ஜெனரேஷன் வந்தா என்ன, சான்ஸ் கொடுத்து பாப்பமே. சான்ஸ் கொடுத்து பாக்குறதுக்கு முதல்ல எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி படிச்சாதான் அடுத்து நீங்க டிகிரிக்கு வர முடியும், டாக்டரேட் வாங்க முடியும். எல்கேஜில காலை வச்சுட்டு நான் டாக்டரேட் வாங்க, அதெல்லாம் பரவாயில்ல வந்துக்குவாங்க, டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, இல்ல காசு அடிச்சா எழுதிக்குவோம், ஆபீசர்ஸ் பாத்துக்குவாங்க. என்ன மனநிலை இது? இது என்ன மனநிலை? ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப நம்மளையாட்ட வாழ்றவங்களுக்கு எல்லாம் இத பார்த்தா குமுறலா இருக்கு. இந்த சமூகத்தினுடைய, தமிழ் சமூகத்தினுடைய போக்கு வேதனை அளிப்பதாக இருக்காது. 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சாங்களே 2009 மே மாதம் 15 நாளுக்குள்ள நம்ம சொந்தங்களை. எத்தனைக்கு காரணம் திமுக தானையான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அதை ஒருத்தருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அதாவது எவ்வளவு தவறுகள் இதுல. புதுசா ஒரு நடிகன் வேற டான்ஸ் நல்லா ஆடுறவனால நாட்டை ஆள முடியாதுப்பா, அதுக்கு அவரு ப்ரூவ் பண்ணணும். ஒரு இழவு கேட்க கூட அவங்க வீட்டுக்கு போகாம தன்னுடைய ரெசார்ட்டுக்கு வர சொல்லி, தன்னுடைய ஒரு இடத்துக்கு வர சொல்லி பார்த்தவரையெல்லாம் எப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு கூட போக பயந்தவரை எப்படிப்பா, நம்மளுக்கு ஒண்ணு உங்க மேல கோபம் இல்ல, ஆனா நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. 5 வருஷம் மாற்றத்தை விரும்பி போட்டு திமுகனால பின்னாடி போயிடுச்சு ஸ்டேட். எல்லாத்துலயும் இந்த சும்மா வெறும் ஜோடனைகள்லயும் வார்த்தை ஜாலங்கள்லயும் தான் ஸ்டேட் முன்னாடி இருக்கு, எல்லாம் பின்னாடி இருக்கு. இப்ப இன்னும் 5 வருஷம் இன்னும் சரிவத்த ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கலாம்னு நினைச்ச அந்த 15% ஏதோ ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றது? இவங்களை எல்லாம் புரட்சி தலைவரோட எல்லாம் ஈக்குவலா பேச முடியாது. இவங்களை அவரும் நடிகர் தான். ஆனா தம்பி விஜய் எல்லாம் புரட்சி தலைவருடைய அந்த வள்ளல் தன்மைக்கு கால் தூசுக்கு பெற மாட்டார், அவருடைய உழைப்புக்கு கால் தூசுக்கு பெற மாட்டார். அவரு வேற, இவர் வேற. இந்த ஜெனரேஷனுக்கு யாரு புரிய வைக்கிறது? நான் கடைசியா பார்த்தா இதெல்லாமே இறைவன் பாத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் படைச்ச அவன் பாத்துக்கிட்டோங்கிற ஒரு மனநிலை வருது. கடுமையா உழைத்த, உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசார ஆசைப்படுற எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அதிமுக முதலமைச்சர் ஆகிறதும் அதிமுக ஆட்சி அமைக்கிறதும் மட்டுமே இப்போதைக்கு தமிழகத்துக்கு தீர்வு. மற்ற எது நடந்தாலும் தமிழகம் நாசமாகிவிடும். அதை நினைச்சு பயமா இருக்கு எனக்கு. அது உண்மையிலேயே பயமா இருக்கு. மற்றபடி ரிசல்ட்டை நம்ம பாத்துக்குவோம் 4ஆம் தேதி. 2016 இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம பார்த்திருந்தோம். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்தாங்க. ஆளும் கட்சிக்கு தான் ஓட்டுகள் பிரிகிறதுனால நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆளும் கட்சிக்கு சாதகமாக முடிஞ்சு மீண்டும் அதிமுக தான் ஆட்சி அமைச்சாங்க. புது ஒரு சக்தி வந்திருக்கு. அதே மாதிரிதான் 26ல நடக்கும். என்னதான் விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் சரி, ஆளும் கட்சிக்கு தான் இன்னொரு ஒரு முனை, தீவிர முனை போட்டிக்கிறப்ப ஆளுங்கட்சிக்கு சாதகமா முடியும். அதுதான் கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லுதுன்னு சொல்றாங்களே. இல்ல, அதாவது இந்த கருத்து கணிப்புகளையே நான் கருத்து திணிப்புகளாக நினைக்கிறேன். அதனால எனக்கு அதுக்குள்ள அந்த ஒரு டேட்டாக்குள்ள போய் அனலைஸ் பண்ணி இது அங்க நடந்தது, இது இப்படி நடக்குது, அந்த 2016 இது நடந்தது, 29 இது எனக்கு இத பேசவே பிடிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 15% 21% வரதும் ஒரு முக்கியமான ஒரு பாப்புலர் ஆங்கில ஊடகம் ஒரு 120 சீட் வரும் மனசோட சொல்றதும், இப்ப இதெல்லாம் நடக்காம விட்டா அவங்களை என்ன பண்ணலாம்? உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணலாம்? சட்டத்துல என்ன வழி இருக்கு? வாயில வந்ததையெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஊடகக்காரர்களை சோசியல் மீடியாவில என்ன பண்ணலாம் இவங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு? சப்போஸ் நீங்க சொல்றது நடந்த, அதாவது இத நினைக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இது இதுக்குள்ள போக அதனால வரலாம். அதனாலதான் சொல்றேன், மே 4ஆம் தேதி பாத்துக்கலாம். சாயந்தர நேரம் தமிழக மக்கள் பெரியவங்க எல்லாம் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல. ஒரு 15% தான் அப்படி இருக்காங்களே தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்ட கட்சிக்கும் யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்கிறதுல எனக்கு உறுதி இருக்கு, மாற்று கருத்து இல்ல. அது பாத்துக்கலாம். அது எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் எல்லாருக்கும் தெரியுது. கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம், கிராமங்கள்ல விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியுது, பெண்களுக்கு எல்லாருக்கும். அதனால நம்ம அந்த நம்பிக்கை இருந்தோ இதோ பேசல. இப்படி எல்லாம் ஒரு கடந்த சில வருடங்களா, சில மாதங்களா, அதுவும் இப்போ அந்த எலெக்ஷனுக்கு பிறகான விஜய் பற்றிய கட்டமைப்பெல்லாம் ரொம்ப இது எதை நோக்கி போகுது, இது யார் பண்றா, எதுக்காக பண்றாங்க,
இது 120 சீட்டு தைரியமா அவ்வளவு பெரிய சேனல் போடுறாங்கன்னா அதுல என்ன அதுக்கு பின்னணி இருக்கு, யார் பின்னணியில இருக்கா, இது நம்ம தெரிஞ்சு ஆகணும்னு நானும் ஒரு ஊடகவியலாளரா ஒரு நாட்டை பத்தி ஒரு அக்கறை உள்ள சாதாரண குடிமகள் தான். நான் பெரிய இது இல்ல, ஆனா நான் ஊடகவியலாளரா இருக்கிறதுனாலயும் நாட்டு மேல என் தமிழ்நாட்டு மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனாலயும் எனக்கு இந்த கேள்வி வருது. இதை தயவு செஞ்சு கேட்கிறவங்க எல்லாருமே அவரோட பின்னணியை தோன்றணும். 4ஆம் தேதி வரலன்னா அவங்களுக்கு என்ன பண்றது? நம்ம 120 போட்டீங்களே, இப்ப வருது வரல அது செகண்டரி. மக்கள் கொடுத்த தீர்ப்ப தலைவனையும் ஏத்துக்கிறோம். ஆனா நல்ல நிச்சயமா நாங்க தான் வருவோம். அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஆனா இப்படி கொடுத்தவங்களே என்ன செய்யறது? இது இப்படி தவறுகள் மேல தவறா பிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. டிவி எந்த சேனல் திறந்தாலும் அப்படியே தான் இருக்கு, எந்த ஒரு சோசியல் மீடியாவை திறந்தாலும் அப்படியே இருக்கு. அப்ப காசு இருந்து கட்டமைச்சா எல்லாத்தையும் வார் ரூம் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பொய்களை சொன்னா எப்பேற்பட்ட அயோக்கியனையும் நீங்க ஹீரோ ஆக்கிடுவீங்க. எப்போற்பட்ட ஒரு கொஞ்சம் கூட மக்களை நினைக்காதவங்களை எல்லாம் எங்கோ பெரிய தலைவர் ரேஞ்சு கொடுத்து அந்த சின்ன பசங்க என்னோட அடுத்த ஒரு ஜெனரேஷன் வீணா போகுதுன்னு கூட யாருக்கும் கவலை இல்லையே. இங்க கவலைப்படுறவங்களுடைய குரல் ரொம்ப ஒடுக்கப்படுது. அவங்க பின்னாடி இருக்காங்க, முன்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த